குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா. இந்த ஸ்கீம் வந்து இன்றைக்கி தமிழ் ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீமாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமோடைய குறிக்கோள் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ் இன் 1 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ். சரிங்களா, 1 கோடி வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூரையின் மீது விதிக்கப்படும் இந்த சோலார் பேனல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஸ்கீமோடைய குறிக்கோளாக வந்துருக்கு. ஏன் வந்து இத்தனை வீடுகளில் வந்து ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ் வைக்கிறாங்க, ஏன் இந்த ஸ்கீமை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் பார்ப்போம். சரிங்களா, இந்தியாஸ் டோட்டல் இன்ஸ்டால்டு பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி, இந்தியாவுடைய மொத்த மின் உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 356 கிகாவாட்ஸ். சரிங்களா, மொத்தம் வந்து 356 கிகாவாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இந்த மொத்த உற்பத்தியில் 64% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மல் பவர் பிளான்ஸில் வந்து எடுக்கிறோம். அதாச்சும் அனல் மின் நிலையங்கள் சொல்லி சொல்கிறாங்கள, அதாச்சும் கோல் பேஸ்டு பவர் பிளான்ஸ். சரிங்களா, ஸோ நிலக்கரி மூலயமா வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யக்கூடிய மின்சக்தி. ஸோ இது மூலயமா தான் 64% மின்சக்தி வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரினியூபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோலார் பவராக இருக்கட்டும், விண்ட் அண்ட் ஹைட்ரோ பவர், இது வந்து பார்த்தீங்கன்னா 22% தான் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறோம். சரிண்ணா, ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம அடிக்கடி பார்க்குறோம். காலநிலை மாற்றம், இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள்லாம் வந்து அடிக்கடி கான்ஃபரன்ஸ் போட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய இந்த லைக் தெர்மல் பவர் பிளான்ஸாக இருக்கட்டும், லைக் இந்த கோல் பேஸ்டு பவர் பிளான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த ரினியூபிள் எனர்ஜி சோர்சஸை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தீர்மானம்லாம் போடுவாங்க. சரிங்களா, அப்படி போன வருஷம் நடந்த இந்த கிளாஸ்கோ கிளைமேட் சேஞ்ச் சமிட், சரிங்களா, COP26 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில காப்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். சரிங்களா, ஸோ உலக நாடுகளுடைய கூட்டமைப்பு கிளாஸ்கோவில் நடக்குது. சரிங்களா, ஸோ அந்த காலநிலை மாற்ற கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தீர்மானம் வந்து சொல்கிறாங்க. பஞ்சமிரதம் தீர்மானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பஞ்சமிரித் ரெசல்யூஷன். சரிங்களா, பஞ்சுனா வந்து 5. ஸோ 5 பாயிண்ட்ஸை கொண்ட ஒரு தீர்மானம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து காலநிலை மாற்றத்திற்கு இந்தியா என்னென்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்ட தீர்மானங்கள். சரிங்களா, இதில் முதல்ல பாருங்கள், முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா 2030 இந்த நான் ஃபாசில் எனர்ஜியிலேருந்து 500 கிகாவாட்ஸை உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில நான் ஃபாசில் எனர்ஜி அப்படின்னா லைக் சோலார் பவர், விண்ட் பவர், சில ஹைட்ரோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 500 கிகாவாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2030 வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி முதல் தீர்மானம் போடுறாங்க. ரெண்டாவது வந்து 50% of the energy mix through the renewable energy by 2030. 2030 நம்மளுடைய மொத்த மின் உற்பத்தியில் 50% வந்து ரினியூபிள் சோர்ஸஸ்லேருந்து மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை 2030 1 பில்லியன் டன்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதான் வந்து மூணாவது தீர்மானம். நாலாவது தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் தி கார்பன் இன்டென்சிட்டி ஆஃப் அவர் எக்கானமி பை லெஸ் தேன் 45% பை 2030. 2030 நம்மளுடைய கார்பன் இன்டென்சிட்டினா அன்றாடம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயத்துக்கெலாம் நம்ம கார்பன் டை ஆக்சைடோ இல்லாட்டி கார்பன் இன் எனி ஃபார்ம்ஸோ யூஸ் பண்ணுறோமோ அதனுடைய அளவை குறைக்கணும். சரினா, அது வந்து 45% கீழே குறைக்கணும் பை 2030. அண்ட் தென் ஐந்தாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2070 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கார்பன் நியூட்ரல் ஆகணும். சரிங்களா, அதாச்சும் கால சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, நம்ம எவ்வளோ CO2 கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி பண்ணுறோமோ அதே கார்பன் டை ஆக்சைடை நம்ம கேப்சர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கணும். அது எப்படி கேப்சர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், சில வண்டி வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடைய உற்பத்தி வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எப்படி நம்ம கேப்சர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் நடணும். சரிங்களா, ஸோ மரங்கள் நட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடை கேப்சர் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோமோ அதே அளவு சமமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்சர் பண்ணிடுவோம். அதான் வந்து கார்பன் நியூட்ரல் ஸ்டேஜ். சரிங்களா, அதை நம்ம எப்போ அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2070 வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 5 பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த பஞ்சமிரதம் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ பஞ்சமிரதம் தீர்மானம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா, ஸோ இதில் நான் பாருங்கள் இந்த முதல் தீர்மானத்தை ஹைலைட் பண்ணியிருக்கேன். 2030 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் ஃபாசில் எனர்ஜிலேருந்து 500 கிகாவாட்ஸை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அதாச்சும் சோலார் பவர், விண்டு பவர், ஹைட்ரோ பவர்லேருந்து 500 கிகாவாட் 2030 உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதான் வந்து இங்கே திருப்பி போட்டிருக்கேன். இந்த 500 கிகாவாட் தான் வந்து டோட்டல் ரினியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி பை 2030. இதில் வந்து சோலாராக இருக்கட்டும், விண்டாக இருக்கட்டும், சரிங்களா, ஹைட்ரோ பவர். சரிங்களா, ஸோ இது எல்லாமே உள்ளடங்கும் 500 கிகாவாட்டில். இந்த 500 கிகாவாட்டில் கிட்டத்தட்ட 250 கிகாவாட் மட்டுமே எதுலேருந்து வரப்போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சோலார் பவர்லேருந்து உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மொத்த 500 கிகாவாட்டில் 280 கிகாவாட் மட்டுமே வந்து சோலார் பவர்லேருந்து நம்ம அச்சீவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நம்மளுடைய குறிக்கோளாக இருக்குது.
ஸோ இப்போ நம்ம இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்காக ரூஃப் டாப் சோலார் மிஷன் அப்படிங்கிற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2014 ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ கூரையின் மீது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல்ஸை பதிச்சு ஒவ்வொரு வீடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கூரை மேலே சோலார் பேனல்ஸை வச்சு அதுலேருந்து உற்பத்தி கூடிய எலக்ட்ரிசிட்டியை அவங்கவுங்க வீட்டில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த ரூஃப் டாப் சோலார் மிஷன் சரிங்களா. இந்த ரூஃப் டாப் சோலார் மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதனுடைய டார்கெட்டாக என்ன ஃபிக்ஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 40 கிகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் டாப் சோலார் பவர்லேருந்து 2022 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2022 நம்ம எவ்வளோ தான் அச்சீவ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10.8 கிகாவாட் தான் அச்சீவ் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்மளுடைய டார்கெட் எவ்வளோவா இருந்துச்சு 40 கிகாவாட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா அந்த கால அவகாசத்தை அந்த டைம் லைனை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 2022 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 2026 இப்போ இந்த 40 கிகாவாட்டை நம்ம அச்சீவ் பண்ணி காட்டணும் சரிங்களா. அதுக்காக உருவாக்கப்பட்டதான் வந்து இப்போ நான் சொன்ன இந்த பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா சரிங்களா. ஸோ இப்போ அந்த ஸ்கீமோடைய அப்ஜெக்டிவ் யோசிச்சு பாருங்கள். என்ன பண்ணணும் 1 கோடி வீடுகளில் ஹெச்ஹெச்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் சரிங்களா 1 கோடி வீடுகளில் இந்த ரூஃப்டாப் சோலார் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கணும் சரிங்களா. எதுக்காக 2026 இந்த 40 கிகாவாட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக தான் இந்த பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த பஞ்சமிரதம் ரெசல்யூஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. முக்கியமாக இந்த 5வது பாயிண்ட் இந்தியா வந்து எந்த வருஷத்துக்குள்ளே இந்த கார்பன் நியூட்ரல் ஆக போகிறாங்க அப்படிலாம் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சரிங்களா. ஸோ அதனால் திருப்பி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை தவிர்த்து இந்த பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா தவிர்த்து வேறு என்ன சோலார் மிஷன்ஸ் நம்ம நாட்டில் ஏற்கனவே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் சரிங்களா. ஸோ இது வந்து உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து சோலார் எனர்ஜியில் வந்து புதுசாக இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சி எப்படிலாம் வந்து சோலார் எனர்ஜியோடைய பயன்பாட்டை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் சரிங்களா. 2வது PM குசும் அப்படிங்கிற ஸ்கீம் சரிங்களா. குசும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹிந்தி வார்த்தையாக இருக்கும் சரிங்களா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அவங்களுடைய விவசாய நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல்ஸை வச்சு அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. இந்த சோலார் எனர்ஜி அவங்க எய்தர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பம்பு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிரிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணிக்கலாம். கிரிட்னா நம்ம எங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி வருதோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் சரி. அந்த கிரிட்டுக்கு சப்ளை பண்ணி அதன் மூலமாகவும் ரெவன்யூ வந்து ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ எய்தர் பம்பு தண்ணி பம்புக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா இந்த கிரிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ண முடியும். இதான் வந்து PM குசும் ஸ்கீம். அண்ட் தென் சோலார் பார்க் ஸ்கீம் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 மெகாவாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து இந்த சோலார் பார்க் அப்படிங்கிற ஸ்கீம் சரி. நம்ம ராஜஸ்தானில் மத்திய பிரதேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து நிறைய இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. பெரிய அளவில் சோலார் பேனல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம். அண்ட் தென் சூரிய மித்ரா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு திட்டம் சரிங்களா. சூரிய மித்ரா சூரியனா வந்து சூரியன் சரிங்களா. மித்ரா அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது சோலார் எனர்ஜிக்கான ஒரு நண்பன். மித்ரானா ஃப்ரெண்ட் சரிங்களா. இதில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோலார் எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுறதுல சில இந்த சோலார் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுல சோலார் பேனல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல சரிங்களா. ஸோ வீடுகளுக்கு வந்து இந்த சோலார் எனர்ஜி கனெக்ஷன் கொடுக்குறது இது எல்லாத்தையுமே வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. இதன் மூலியமாகவும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது சரிங்களா. அதான் வந்து இந்த சூரிய மித்ரா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் சின்ன சின்ன கேள்விகள் கேட்டிருக்கேன் என்னென்னு பாருங்கள். விச் ஸ்டேட் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் சோலார் பவர் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து இந்த மின்சக்தி உற்பத்தி அதாச்சும் இந்த சூரிய மின்சக்தியிலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடியதில் எந்த மாநிலம் முதல் மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. அதான் வந்து முதல் கேள்வி. 2வது தமிழ்நாடு சோலார் பாலிசி சரிங்களா. தமிழ்நாடுடைய சூரிய மின்சக்தி பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது 2வது கேள்வி. 3வது கேள்வி தமிழ்நாடு இந்த சூரிய மின்சக்தி உற்பத்தியில் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கும் அப்படிங்கிறது 3வது கேள்வி சரிங்களா. ஸோ இதற்கான பதில்களை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து தெரிவிக்கலாம். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தெரிவிங்க. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ அவர் வீடியோ ஃபார் ஃபர்தர் மோர் இன்வென்ஷன். தேங்க்யூ.